அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 தமிழ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஈஸியானதும் கூட, அதே நேரத்துல டைம் நிறைய எடுத்துக்க கூடியதும் கூட. என்னன்னு கேட்டா ஒரு பேரா கொடுத்துருவாங்க, ஒரு பத்தி கொடுத்து அதுல என்னென்ன இருக்கு ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த பேரால 5 கேள்வி கேட்பாங்க. இப்போ உங்க உங்க கையில பாத்தீங்கன்னா நான் ஒரு பேரா கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பிக்சராவும் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். இந்த பேரா பாத்தீங்கன்னா கொடுத்து ஒரு 5 கேள்வி கேட்கிறாங்க. ரைட்டா? இதை எப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ரொம்ப எளிமையா தான் நம்ம இதை அணுக போறோம். எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு முறையா தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும். சார் இதெல்லாம் ஒரு விஷயமா, நானே எழுதிடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட்டு தான். ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் வந்திருக்கு. ஈஸியாவே இது பண்ணிடுவீங்க. இந்த கொஸ்டின்ல இருக்கிறது ஆன்சர் இங்கே இருக்கும். இதை தேடி கண்டுபிடிச்சா வந்துடும். அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ். ஆனா நேரத்தை எவ்வளவு சீக்கிரமா செய்யலாம், மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இங்க ட்ரிக்கே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்த உடனே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இந்த மாதிரி பத்தி கொடுத்திருக்காங்க, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பத்தியிலிருந்து விடையளித்தல். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன, ஒரு பேரா கொடுத்திருப்பாங்க. அந்த பேராவுல இருந்துதான் நீங்க அந்த பத்தியில் இருந்துதான் விடையை அளிக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும், அந்த பேராவை வச்சுதான் நீங்க அணுகணுமே தவிர்த்து உங்களுக்கா தெரிஞ்சதை போய் ஆப்ஷன்ல அடிக்க கூடாது. ஓகேங்களா? எளிதாக மதிப்பெண் பெறக்கூடியது நேர மேலாண்மை மற்றும் துல்லியமாக புரிதல் ரொம்ப முக்கியம். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேராவை வாசிப்பதற்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்கிம்மிங் பண்ணணும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கொஸ்டின்ஸை பாத்தீங்கன்னா படிக்கணும். இப்ப யூபிஎஸ்சில சிசெட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் மெயின்ஸ் வரைக்கும் போயிருக்கேன் யூபிஎஸ்சில. அப்ப சிசெட்ல பிரிலிம்ஸ் பேப்பர் 2 சிசெட்ல பாத்தீங்கன்னா அதுவும் தூக்கம் வர்ற டயத்துல அந்த எக்ஸாம் அந்த பேப்பர் இருக்கும். அதுல என்ன செய்வோம் அப்படிங்கிறதுல இருந்து பாதி தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப டஃபா இருக்கும். ஓகேங்களா? அதை விட டஃப் எதுன்னு கேட்டா எஸ்பிஐ பிஓ உடைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஆனா இது தமிழ்ல இருக்கு, நமக்கானது. ஈஸியாவே மார்க் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஒரு பேரா இல்லைன்னா 2 பேரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பேரா மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப கொஸ்டினை வாசிச்சிடணும். கொஸ்டினை வாசிக்கும் போதே நமக்கே புரிஞ்சிடும். ஓகே, இதை தான் கேட்டிருக்காங்க கேள்வியா சொல்லிட்டு. பத்தியை வாசிப்பதற்கு முன்பே ஒரு முறை மேலோட்டமாக என்ன சொல்ல, கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வினாக்களை ஒரு முறை மேலோட்டமா படித்து விடுவது சிறந்தது. பத்தியை படிக்கும் போதே எங்க கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற யோசனை பாத்தீங்கன்னா தெளிவா இது கொடுக்கும். அடுத்தது வாசிப்பு எப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஸ்கிம்மிங் இல்லைன்னா ஸ்கேனிங்னு சொல்றாங்க. ஒரு தடவை அப்படி பேப்பர் வாசிக்கும் போது பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ரெண்டாவது வாசிப்பு இன்டென்சிவ் ரீடிங். சார் இதெல்லாம் 5 நிமிஷத்துக்குள்ள பண்ண முடியுமா? தாராளமா செய்ய முடியும். பிராக்டிஸ் பண்ண வந்துரும். ஓகே, அந்த பிராக்டிஸ் தான் டெஸ்ட் 16ல நீங்க பண்ண போறீங்க கற்பனை ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். இந்த பத்தியை வச்சுதான் நீங்க ஆன்சர் அடிக்கணுமே தவிர்த்து உங்களுடைய பொது அறிவு, கரண்ட் அஃபேர், நடப்பு நிகழ்வுகள் அதெல்லாம் வச்சு பண்ணவே கூடாது. ஓகேங்களா? பொது அறிவு அல்லது வெளி உலக தகவலை வைத்து பண்ணவே கூடாது. அந்த பேராவில தவறான தகவலே இருந்தாலும், முரணான தகவலே இருந்தாலும் அந்த பேரா பேஸ் பண்ணி தான் நீங்க அடிக்கணும். ஓகேங்களா? புரியுதா? உதாரணத்துக்கு காமராஜர் தான் இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரால கொடுத்துருக்குன்னா, இல்லையே, ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும் போதே எக்ஸ்பெரிமெண்டலா வந்துருச்சே, நம்ம சர்வதேச நீதி கட்சின்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்தாங்க, அந்த பிடிஎஃப்ல இருக்குமே அப்படிலாம் நினைக்க கூடாது. ஓகேங்களா? பொது அறிவு இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் அடுத்தது. பேரா பேஸ் பண்ணி மட்டும் தான் இதை அணுகணும். ஓகேங்களா? அதுதான் இறுதியாக இருக்கும். ரைட். அடுத்தது நேரடி மற்றும் மறைமுக வினா. என்னன்னு கேட்டா சில கேள்விகள் பத்திய நேரடியாவே இருக்கும். சில கேள்விகள் பாத்தீங்கன்னா அந்த பேராவுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சென்ட்ரல் தீம்ஸ் ஆஃப் த பேரா தான் யூபிஎஸ்ல கேட்பாங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்ல வந்ததுல சப்போஸ் வரக்கூடிய காலங்கள்ல குரூப் வரல. ஏன்னா போன தடவை என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். இந்த தடவை இந்த பேராவை வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்லயே ட்விஸ்ட் நிறைய வச்சாங்கன்னா, அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இவன் கேட்டிருக்கிறது என்ன, பேராவை வச்சுதானே சொல்லியிருக்கான், கஷ்டமா கேட்க கூடாது, எப்பயுமே ஈஸியா தான் வரணும் அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்கா? இல்ல, எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம ரெடியா இருந்திருக்கணும். வரக்கூடிய பவுலர் யாக்கர் போடுறாரோ, ஸ்பின் பால் போறாரோ, பேஸ் போறாரோ, நம்ம சித்தடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்ப மைய கருத்து என்ன, இல்லைன்னா பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டா அது ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுட்டு அந்த பேராவை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பண்றதா இருக்கணும். அதுக்காக ஃபுல்லா வாசிக்கணும். முழுமையாக வாசித்தல் அப்படிங்கிறது விடையின் பத்தி முதல் வரியிலேயே பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு 5-6 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
நீங்க மொத்தம் 4 கொஸ்டின் அடிச்சிட்டீங்க, கரெக்டா அடிச்சிட்டீங்க. 5வது கொஸ்டின்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா பேராவோட கடைசி லைன்ல சில ட்விஸ்டும் அடிச்சிருப்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் வாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனெனில் இறுதியில் ஒரு சிறிய முரண்பாடு அல்லது கூடுதல் கவனத்தை வைக்கலாம். சோ இது ஒண்ணு. அடுத்தது 3 கொடுத்திருக்கேன். இதுல 3வது மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சிக்கு வராது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் 1 திருப்பி ரிவைஸ் பண்ணிடலாம். வினாக்கள் அதன் விருப்பங்களையும் ஆப்ஷனோட படிச்சிடணும். அதுக்கு அடுத்துதான் பேராவுக்கு போகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க, அதுக்கு அடுத்து பேரா படிங்க. பேராவை ஸ்கிம் பண்ணுங்க. ஸ்கிம் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், அப்பவே தெரிஞ்சிடும். ரைட். 3வது இது மோஸ்ட்லி வராது. ஓகேங்களா? விடை தெரியவில்லை என்றால் வினா தாள்லேயே உள்ள தவறான விடைகளை நீக்கும் எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது இங்க இருக்கும். சோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் டிஎன்பிஎஸ்சில. அடுத்தது 4th, பத்தியின் தலைப்பை கேட்கும் போது அந்த பத்தியை எதை பற்றி மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இத போகணும். ஓகேங்களா? சரி, இப்ப இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது காலம் மற்றும் எதிர்மறை வினாக்கள். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு பேரால கொடுத்த பத்தியில பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்வு காலத்தை நோக்கி அந்த இது போகுதுன்னா, நிகழ்வுகள் கடந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அது விடையும் கடந்த காலத்துலதான் இருக்கும். நிகழ்வு காலத்துல இருந்துச்சுன்னா அதுவும் நிகழ்காலத்துல தான். அதாவது பேரா எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் கொஸ்டின்லயும் வரும். ஓகேங்களா? கொஸ்டின் ஆப்ஷனும் அப்படிதான் இருக்கும். சில கேள்விகள் ஆப்ஷனே வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஒண்ணு நிகழ்காலம், இன்னொன்னு எதிர்காலம், இன்னொன்னு வந்து இறந்த காலம் கொடுத்திருப்பான். சோ அப்ப பேராவுல எந்த காலத்தில் இருக்கோ அதன்படிதான் விடையும் இருக்க வேண்டும். இது ரூல் 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சில நேரங்கள்ல எதிர்மறை வினாக்கள் இருக்கும். தவறானது அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ பக்தியில் வந்து எப்படி கூறப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். பக்தியிலே அதாவது இந்த பேராவிலே இல்லாதது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சோ அப்ப அந்த பேராவுல இல்லாதத நீங்க எப்படி எடுப்பீங்க? பேராவுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் அடிக்க முடியும். சோ இது ஒண்ணு. அல்லது பொருந்தாததுன்னு கேட்டிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு மாடலும் இருக்கு பாருங்க. சோ ஓகேங்களா? சோ அப்ப அந்த பொருந்தாதது தெரிஞ்சுக்கணும்னா உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அடிக்க முடியும். சோ இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக இல்லை, அல்ல போன்ற சொற்கள் பேராவிலே இருக்கும். அதெல்லாம் கவனமா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ரைட்டா? சோ இவ்வளவுதான். இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இப்ப இந்த ரூல் படி நீங்க பண்ண வேண்டியது இந்த பேராவை ஃபர்ஸ்ட் படிக்கணும். இந்த பேராவை ஒரு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தம் ரூல் என்ன? கொஸ்டின் படிக்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க நீங்க பாருங்க. இப்பதான் நானும் பாக்குறேன். சோ ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல இப்ப நான் அணுக போறேன். ஓகேங்களா? சோ டைம் பார்த்துக்கோங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எவ்வளவு நேரத்துல இதை அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். வானிலையியல், வானிலை பற்றி கணித்து கூறுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஓகேங்களா? அதாவது வானிலை பற்றி அஸ்ட்ரானமி இல்லைன்னா மீட்ரோலஜி அந்த மாதிரி யாருன்னு சொல்றாங்க. அறிவன், கணியன், நாளிகை கணக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் அப்படி ஐடியா வச்சுக்குவோம். அடுத்தது பொருந்தாததை தேர்வு செய்க. அனலி, வெய்யோன், வெய்யோ செல்வி ஒரு பாட்டு வரும்ல, கதிரவன், கலங்கன். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இதுவும் கொடுத்திருக்காங்க. அதாவது பொருந்தாததுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்வு செய்யணும். அப்ப பேராவை பார்க்கணும். ரைட். கோல் மீன், நாள் மீன் என்பன யாவை? கோல் மீன் நமக்கே தெரியும். கோல்னா கோள்கள். அப்ப கோள்கள் அப்படின்னு சொல்லும் போது நவகிரகம் இருக்கு, இதுவும் கோள்கள்ல தான் வரும். கோள்கள் இருக்கு, இதுவும் கோள்கள் தான். கோல் மீன்னா கோள்கள். நாலு மீன்னா என்ன சொல்ல வர்றாங்க? ஏதோ 4 மீன் உள்ள படிச்சாதான் தெரியும். ரைட்டா? சரி, அப்ப இப்பயே தெரிஞ்சிருச்சு. பிசி இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான். ரைட். சூரியனும் ஒரு கோளா அப்படின்னு கேட்டா சூரிய குடும்பத்தில் அது ஒரு கோள். ஓகேங்களா? சோ அது வந்து ஒரு நட்சத்திரம். சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம். சரி பாத்துக்கலாம், அது வரல இங்க. சரி, சரியான இணை சொல்லால் நிரப்புக. வியா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் வியா என்றாலே பெருசு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், பொது அறிவுல தமிழ்ல படிச்சிருக்கோம். சோ பெரிய அவனே கொடுத்தான் அடப்பாரி. பெரிய என பொருள்படும் டேஸ் வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். ஆகவே, எனவே, அதனால், ஆகையால் எல்லாமே வர்ற மாதிரி தானே இருக்கு. ஆகவே வானில் பெரிய, எனவே வானில் பெரிய, அதனால் வானில் பெரிய, ஆகையால் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குல்ல. சரி, அடுத்தது வெள்ளிக்கோளின் நிறம் யாது? கருமை கிடையாது. இது நார்மலாவே நமக்கு தெரியும். வெள்ளி கருமை கிடையாது, செம்மை கிடையாது. சிவப்பா இருக்கக்கூடிய கோள் செவ்வாய். ஓகேங்களா? பசுமைனா பச்சை பசேல்னு இருக்கக்கூடியது கோள்னா யுரேனஸ் சொல்லலாம். நம்ம பூமியும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரால் இணைந்த ஒரு நீல பந்து மாதிரி இருக்கும். இதுவும் இல்ல. ஆன்சர் இதுதான் இருக்கும். கொஸ்டினை பார்த்தே நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்பதான் பேரா பார்க்க போறோம். ரைட்டா? சோ இப்ப பேராவில பாருங்க,
படிக்க போறோம். பண்டைய தமிழக மக்களின் வாழ்வியல் தெரியல. பண்டைய தமிழக மக்களின் வானியல் பார்வையை சங்க இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. வானில் உள்ள கோள்கள், அவற்றின் இயக்கம், அதனால் ஏற்படும் பருவகால மாற்றங்கள் ஆகியவற்றை கணித்து கூறக்கூடிய தெளிவு அன்றைய தமிழரிடம் மிகுந்திருந்தது. வானிலையை பற்றி கணித்து கூறுபவர்கள் அறிவன், தனியன், நாளிகைக்காரன். அப்ப எல்லாமே தானே வருது. சோ அப்ப இது எல்லாமே வரும். சோ அப்ப டி, ஆன்சர் டி தான் இருக்கு. ரைட்டா, முடிஞ்சிச்சு. அடுத்தது, சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன எனவும், சூரியனின் வெப்பத்தாலேயே புவியில் பருவகால மாற்றங்கள் தோன்றுகின்றன எனவும் சங்க இலக்கியங்கள் தெளிவுபடுத்துகிறது. ஓகே, பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்கள் ஒன்றாய் கோள் மீன் எனவும், அசுவினி முதலான 27 விண்மீன்களை நாள்மீன் எனவும். அப்ப விண்மீன் அப்படின்னா நாள்மீன், கோள்கள் அப்படின்னா கோள் மீன். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, கோள் மீன்னா கோள்கள் இருக்கா? அடுத்தது வந்து விண்மீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்மீன்னா நாள்மீன், அப்ப நாள்மீன்னா விண்மீன்கள். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இப்ப நீங்க டக்குன்னு உங்களுக்கே பொது அறிவு தெரியும்னா பாருங்க, நவகிரகம் அதையும் கோள்கள் தான் சொல்லுவாங்க. 9 நவகிரகங்கள். ஓகேங்களா? நாள்மீன் அப்படின்னு சொல்றது நட்சத்திரம் தான் சொல்றாங்க. 27 நட்சத்திரம், அஸ்வினி முதலான. அப்ப ஆப்ஷன் பி கூட வரலாம் தானே. ஆனா இந்த பேராவோட என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வரும். ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது என அழைத்தார்கள். ஓகே, கூறியதுடன் ஒவ்வொரு கோள்களுக்கும் காரண பெயர் இட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய், புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோள்களுக்கு அறிவன், இக்கோளுக்கு அதாவது புதனுக்கு அறிவன் எனும் பெயரும் உண்டு. வியா அப்படின்னா பெரிய அர்த்தம், நம்ம பார்த்துட்டோம், அதுவும் நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? வியாழன்னு தெரியும். எனவே கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்ப அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? எனவே அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சரு? எனவே பி. ரைட்டா? எனவே தான் வரும். இங்க சி போட்டாச்சு. இது என்னன்னு தெரியல. 2வது கொஸ்டினுக்கு இது டி போட்டோம். ரைட். வானில் பெரிய கோளாக வருவதே வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன. இப்ப இந்த 5வது கொஸ்டினுக்கும் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாச்சு. ஏன்னா இதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சு வெண்மை அப்படின்னு. சோ இப்ப இங்க பாருங்க, நமக்கு இங்க இருக்கிறது என்னன்னு கேட்டா 2வது கொஸ்டின் தான், பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாதது. இப்ப இந்த அனலி, வெய்யோன், கதிரவன், கலங்கன் இதெல்லாம் இந்த பேராவிலேயே இல்ல. இந்த பேராவில இல்லாதது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துலதான் எலிமினேஷன் மெத்தட்ல போகும். ஓகேங்களா? சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க நீங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்ப அந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் இந்த எலிமினேஷன் மெத்தட் பயன்படுத்துக. படி 3 ரொம்ப ரேர் தான். பட் சப்போஸ் கேட்டா என்ன பண்றது? சரி, இப்ப நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல போயிடலாமா? சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பொருந்தாததை தேர்வு செய்க. இங்க கதிரவன் அப்படின்னா நமக்கு தெரியுது, இது சூரியனை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? கதிரவன், ஞாயிறு, சூரியன் இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்ப வெய்யோன் அப்படின்னு சொன்னா வெயிலோட இருப்பவன் அப்படின்னா இதுவும் சூரியனை குறிக்கிற மாதிரி இருக்கு. அனலி அப்படின்னா அனல் பயங்கரமா இருக்குப்பா. அப்ப இந்த 3மே சூரியனை குறிப்பதாக உள்ளது. இப்ப இது மட்டும்தான் தப்பு. ரைட்டா? ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சேன்னா நான் என்ன சொல்லுவேன்? பொருந்தாததுன்னு கேட்டா ஆப்ஷன் டி தான் அடிசெக்ட் பண்றேன். சோ அப்ப இந்த இதுல ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. சோ அப்ப சம்டைம்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக, ஏன்னா இந்த இதுல நீங்க உட்காந்துருவீங்க, டைம் கன்சியூம் ஆகும். இந்த ஒரு கொஸ்டின் வந்து விட்டுட்டு போகவும் மனசு வராது, டைம் நிறைய போய்கிட்டே இருக்கும். ஐயோ, சிலர் எல்லாம் ஒரே கொஸ்டின்ல 5 நிமிஷம் 6 நிமிஷம் 8 நிமிஷம் எல்லாம் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி உங்களை உட்கார வைக்க கூடிய கொஸ்டின் தான் இது. சோ இந்த மாதிரி இடத்துல எலிமினேஷன் மெத்தட்ல போய் ஆன்சரை போயிட்டே இருங்க. ரைட்டோ தப்போ நெகட்டிவ் கிடையாது, அடுத்ததுக்குள்ள போயிடலாம். சோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் 16ல இப்படிதான் கொஸ்டின் வரப்போகுது. சோ இதை பேஸ் பண்ணி டெஸ்ட் 16க்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ தேங்க்யூ சோ மச். வேற ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க.